சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் கையால் உணவு சாப்பிட வேண்டும் என்று ஒருவர் அங்கு பட்டினியாக கிடந்து கொண்டிருக்கிறார். நேரில் சென்று இவரை கண்டால் மட்டுமே உனக்கு விடை கிடைக்கும். அப்படி உன்னுடைய கையால் உணவு சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது யார்? உன் கையால் உணவு கிடைத்தால்தான் தன் பசி போகும் என்று நினைப்பது யார் என்பதனை சாயப்பா உனக்கு சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நான் சொல்லாமல் போனால் தெரிந்து கொள்வாயா? நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் அப்பா இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த அப்பா என்னவெல்லாம் நடத்துகிறேனோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவின் அன்பு உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் எந்த நிலையிலும் என் குழந்தை கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பாவிற்கு வேண்டியதை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த அப்பா நான் உனக்கு சொல்லித்தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கின்ற, ஆனால் நீ உன் கையால் சாப்பாடு கொடுத்தால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒருவர் அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உனக்கு அருகிலும் அவர் இல்லை, கொஞ்சம் தொலைவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யார் என்று சொன்னால் ஐயோ அம்மா என்று என் குழந்தை பதறி அடித்து கொண்டு அல்லவா ஓடுவாய். இப்படி இருந்து விட்டார்களே என்று சொல்லி அல்லவா என் குழந்தை நீ கலங்குவாய். உண்ணாமல் எத்தனை காலம் இருக்க முடியும்? நாம் பல காலமாக இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் இன்று இந்த அப்பாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உணவை தன்னுடைய பசிக்காக மட்டுமல்ல, நீ தன்னை காண வரவேண்டும் என்பதற்காகவும் சேர்த்துத்தான் அவர் உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் நீ உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். உடனடியாக ஒரு முயற்சியை நீ செய்து இவர்களை காண துடிக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு என யாரும் இல்லை என்று நினைக்கும் நேரம் நம் கையால் உணவு உண்ண ஒரு ஜீவன் காத்திருக்கிறது என்றால் அவர்களை எப்பொழுதுமே என் குழந்தை நம்முடைய மனதில் நாம் நிலையாகத்தான் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீங்காத ஒரு உறவை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும். உன் மீது அன்பு கொண்ட ஒருவரை நீ வேண்டுமானால் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பா சாயப்பா எனக்கு தெரியும் அல்லவா? இவர்கள் யார் என்றும் என்னவென்றும் இந்த அப்பா நான் அறிவேன் அல்லவா? அதனால் என் குழந்தை எப்பொழுதுமே எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காதே. எப்பொழுதும் எதை பற்றியும் நீ சிந்தித்து கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பா துணை இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சாயப்பா எப்பொழுதும் உனக்காக வேண்டி உனக்காக எப்பொழுதும் இந்த நாளில் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கும் இந்த நேரம். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் உனக்கு சொல்வதற்கு முன்பாக இவர்கள் யார் என்பதனை உனக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். அதாவது உன்னிடத்தில் சில விஷயங்களை இன்று நான் பேச வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகவும் துயரமான கண்ணீர் யாருடைய கண்ணீர் தெரியுமா? ஒரு பெற்ற தாயினுடைய கண்ணீர் தான். அந்த தாய்க்கு மனதில் ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் வீட்டுக்கு சென்ற உடனேயே உன் தாயிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பதுதான். அதாவது தாய் தன் குழந்தைகளிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் போதும் என் குழந்தை. எப்பொழுதுமே நாம் சரியான சில விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும். சரியான சில விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும். ஆனால் நம்மோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் எப்பொழுதும் உண்மையான ஒரு அன்பை கொடுக்க வேண்டும். நான் முதலிலேயே உன்னிடம் சொல்லிவிட்டேன், உன் கையால் உணவு சாப்பிட தயாராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக உனக்கு அருகாமையில் இல்லை என்று. அப்படியானால் இது உன் தாய் இல்லை. நான் பொதுவாக உனக்கு இந்த வாக்கினை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பெற்ற தாயிடம் எப்பொழுதும் உண்மையான அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். எல்லோரும் முன்பு போல் இல்லை. இப்பொழுது ஒரு சிலருக்கு மனதில் சில காயங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மனதில் சில சுயநலமான முடிவுகள் இருக்கிறது. எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தினும் இந்த வாழ்க்கையை யாரும் இங்கு உணர நினைப்பது கிடையாது. நாம் யாருக்கு எதை செய்கிறோம் என்று கூட ஒரு நொடி பொழுதும் யாரும் இங்கு சிந்திப்பது கிடையாது. அதனால்தான் உன் அப்பா
உனக்கு சொல்கின்றேன், சுயநலமில்லாமல் பொதுநலமாக உனக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலமான மனிதர்களிடம் இருக்கின்ற என் குழந்தை தேடி ஒருவர் தன்னுடைய உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் இருக்கும் தொலைவு சற்று அதிகம்தான். ஏமாந்திருக்கின்றாயே தவிர என் குழந்தை ஒருபொழுதும் யாரையும் ஏமாற்றியது கிடையாது. என் குழந்தை அழுதிருக்கிறாயே தவிர ஒருபொழுதும் யாரையும் அழ வைத்தது கிடையாது. பொய்களை எல்லாம் என் குழந்தை நம்பி இருக்கிறாய், யாரையும் பொய் சொல்லி ஒருபொழுதும் நம்ப வைத்தது கிடையாது. கோமாளியாக இருந்திருக்கிறாயே தவிர என் குழந்தை யாரையும் கோமாளியாக ஆக்கியது கிடையாது. எவ்வளவுதான் உண்மை. இப்படி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உணர்ந்து புரிந்துத்தான் என் குழந்தை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தன்மைகளையும் நீ என்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கான மாறுதல்கள் நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதுமே அழுத்தமாக சொல்ல நினைப்பதற்கு இதுவும் காரணம். வாழ்க்கையின் உறுதியான ஒன்றை நீ உறுதியாக பெற வேண்டும். உனக்கு தெளிவான ஒன்றை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் மீண்டும் மீண்டும் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த சாயப்பா நான் உனக்கு துணை இருந்து சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த அப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுதுமே ஆச்சரியப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு ஒரு நல்லது என்றால் நான் ஒருபொழுதும் அதனை சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை நான் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தெரியப்படுத்தாமல் செல்ல மாட்டேன். இதுவும் அப்படித்தான். இவர் பசியோடு உனக்காக காத்து நிற்கிறார் என்றால் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நீ பசியோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் உனக்காகவே இவர் துணை இருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் அத்தனை ரகசியங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த சாயப்பா நான் உன்னோடு நிற்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு கொடுப்பது என்று ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை நான் உருவாக்கிவிட நினைக்கிறேன் என்றால், உனக்கான இந்த தருணத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கிறேன் என்றால், அதற்கு முழுக்க முழுக்க என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்த இந்த சாயப்பா உனக்கு என்ன தருகிறேன் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. இந்த சாயப்பாவின் அன்பு உன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. எந்த நிலையிலும் என் குழந்தை கைவிடாத ஒரு அன்பை நான் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுத்து விட நினைக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் என்னவென்றால் இதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் போல சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் சாயப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. சரியான புரிதலோடு எதையும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த சாயப்பா உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டிய அத்தனையிலும் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை எல்லாமும் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு இந்த சாயப்பா கொடுப்பான் என்று என் குழந்தை நீ நம்புகிறாயானால் அவை அத்தனையும் நான் உனக்கென சரியாக செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? அதை எப்பொழுதும் உனக்காக சொல்லிவிட வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? நான் எப்பொழுதும் என்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் மாறுவது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய சூழ்நிலையிலிருந்து மாறப்போவதும் கிடையாது. என் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் அதை எல்லாமும் நான் சிந்தாமல் சிதறாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்து விடுவேன் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு தேவைப்படுகின்ற எல்லாம் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். தெய்வம் இருக்கும்பொழுது என்ன நடக்க காத்து கொண்டிருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு தெளிவாக நடக்கும் அல்லவா? உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருப்பதை உடனடியாக உனக்கு சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த நன்மைகள் உன் அப்பா நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்த வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இந்த சாயப்பா நான் உன்னோடு துணை இருப்பது போல உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும்.
சாயப்பாவிற்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சில புரிதல்கள் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள். உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.